ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். கோலுக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எளிய முறையில் பகவத்கீதையில் சுருக்க வடிவம். இதுல நம்ம முழுமையான ஆரோக்கியம், முழுமையான சந்தோஷம் என்னது அது பத்தி நம்ம மாடல் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இதுல 5 காம்போனன்ட் இருக்கு அப்படின்னு நான் அதுவும் ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோஸ்ல. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட கண்டினியூட்டி ஈஸியா புரியும். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்ல பார்த்திருக்கோம் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் என்னது, மென்டல் ஹெல்த், மன ஆரோக்கியம்னா என்னது, அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், பிசிக்கல் ஹெல்த்னா என்னதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா குடும்ப ஆரோக்கியத்தை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ கோலுக் எக்ஸ்பிரஸ்ல குடும்ப ஆரோக்கியத்தை ஏன் சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் இருக்கிறது குடும்பத்துல தான். நம்ம எல்லாரும் கிரகஸ்த வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கா, வைஃப் இருக்கா, பசங்கள் இருக்கா, அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அத்தனை பேரும் ஒரு சம்சாரம் நம்ம எல்லாருமே குடும்பத்தோட இருந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ நடுவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த குடும்ப ஆரோக்கியத்தை பத்தியும் இவர் பேசியிருக்கார். ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில முக்கியமா என்னது வேணும் பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனந்தம் இதுதான் வேணும். ஸோ சந்தோஷம் ஆனந்தமும் எதுல இருக்கு? வஸ்துல, இடத்துல, பொருள்கள்ல, இல்ல வேற எதுல? அது காசு பணத்துல இதுல இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அதுலலாம் சந்தோஷம் இருக்கு, ஆனா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு. அந்த சந்தோஷம் நிரந்தரம் கிடையாது. ஆனா நிரந்தரமான சந்தோஷமும் ஆரோக்கியமும் இருக்கிறது பாத்தீங்கன்னா பகவான் இடத்தில் மட்டும்தான் இருக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டியில தான் இருக்கு. அதனால்தான் ஹெல்த் காம்போனன்ட்ஸ்லயே முதல்ல ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை பத்தி பேசியிருக்கா. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா மன ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். எப்போ ஒரு ஆன்மீக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கோ அவளோட குடும்ப ஆரோக்கியமும் கண்டிப்பா நல்லா இருக்கும். குடும்ப ஆரோக்கியத்துல இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இப்போ குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய. எப்படி பாத்தீங்கன்னா எவ்வளோ குடும்பத்துல இப்போ எல்லாரும் ஒருத்தருக்கொத்தர் பேச்சு கேட்டுட்டு இருக்கா, ஒருத்தருக்கொத்தர் மதிச்சுட்டு இருக்கா, இல்ல ஒருத்தரை எவ்வளவு தூரத்துக்கு சகிச்சுக்கிறா, அதே மாதிரி பொறுமை எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவும் இல்லாம இருக்கா, இல்ல இப்போ கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே இந்த டைவர்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கா. அந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துல குடும்ப ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இப்போ 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு 6-7 குழந்தைகள் இருந்தது. அம்மா அப்பா தவிர தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா பசங்க, அது தவிர எவ்வளோ பேர் இருந்துட்டு இருந்தா. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்கமும் அவ்வளோ கிடையாது. அப்பெல்லாம் இன்கமும் ரொம்ப கம்மி, சௌரியங்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அது நடுவுலயும் அவ எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு எல்லாரும் ஒருத்தருக்கொத்தர் புரிஞ்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப அழகா குடும்பத்தை நடத்திட்டு இருந்தா. அவ்வளவு பெரிய பெரிய குடும்பத்தை எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருந்து நடத்திட்டு இருந்தா. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பினான்சியலி நல்ல ப்ராஸ்பரிட்டியில போயிட்டோம். நிறைய சௌரியங்களும் நிறைய வந்துடுது. இப்போ அட்வான்ஸ்டா நிறைய டெக்னாலஜி சௌரியம் எல்லாமே வந்துடுது. ஆனா அதனோட சைடு எஃபெக்ட்ஸும் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா குடும்பத்துல 4 பேர் தான் இருக்கா. அந்த 4 பேர்லயும் சில இடத்துல சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா வெறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கா. ஸோ நியூக்ளியர் ஃபேமிலில இருந்து ஒன்னும் ஃபேமிலி சின்னதா போயிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லாதனாலதான் நம்ம சந்தோஷமும் எந்த ஆரோக்கியம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா வேணுமோ அந்த ஆரோக்கியத்தெல்லாம் நம்ம லாஸ் பண்ணிட்டு வரோம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் காசு பணமோ இல்ல சௌரியங்களை நிறைய வளர்த்துட்டோம்னா குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. ஒரு குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும்னா மிச்ச விஷயங்கள்லாம் அது குடும்பத்துக்கு இந்த உடலுக்கு தேவைதான். ஆனா அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆரோக்கியமும் ஒரு சந்தோஷமும் எதுல இருக்குன்னா நம்ம எப்போ பகவானை நோக்கி இருக்கோமோ அப்போதான் அந்த குடும்பத்திலயும் அந்த ஆரோக்கியம் இருக்கும். நம்ம இப்போ குழந்தைகளும் எப்படி வளருதுன்னா நல்லா படிச்சு நல்லா ஒரு பினான்சியல் லெவல்ல நல்லா ஹையா நீ வந்துடணும் அப்படின்னு தான் நம்ம வளர்க்குறோம். அந்த மாதிரி வளர்க்காம அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள், தாத்தா பாட்டி எல்லார்கிட்டையும் நல்ல பழக்க வழக்கங்கள் ஆட்டும், மரியாதை ஆட்டும்,
நல்லா இது ஆகட்டும், இது எல்லாமே நம்ம அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு வந்தோம்னா பகவானை நோக்கி இருக்கணும், பக்தியா இருக்கணும். இந்த பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஆக்டிவிட்டிஸ்லயும் நம்ம சின்ன வயசுல இருந்தே இன்வால்வ் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த குழந்தைகளும் மரப்போற காலத்துல நல்லா வளரும். அதை நம்ம ரொம்ப முக்கியமா கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்தே இந்த விஷயத்த நம்ம போட ஆரம்பிச்சோம்னா குழந்தைகளுக்கு அவ அந்த ஸ்டேஜுக்கு வரைச்சே அவளோட வாழ்க்கை வந்து பிசிக்கலா இருக்கட்டும், மென்டலா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலியா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். ஆரோக்கியம் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தேன்னா குடும்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமா வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப தேவையானது. ஸ்பிரிச்சுவலி கனெக்டடா இருந்தோம்னா, பகவானை நோக்கி இருந்தோம்னா, ஆன்மீக ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா ஒரு ஃபேமிலி ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இப்போ ஏன் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்? நம்ம ஆன்மீக ஆரோக்கியம், பகவானை நோக்கி இருக்கணும், இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்? காரணம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு பகவானை நோக்கி இல்லாம இருக்கோமோ, பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்வால்வ் இல்லாம இருக்கோமோ, நம்மக்குள்ள அகங்காரம் ரொம்ப அதிகமா ஆயிரும். அந்த அகங்காரம் அதிகமா ஆச்சுன்னா நம்மக்குள்ள எல்லா தீய குணங்கள், காமம், குரோதம், லோபம், அதே மாதிரி ஆசை, பேராசை, நப்பாசை, இந்த மாதிரி நிறைய குறை குத்தம் சொல்றது, எரிச்சல், அங்காரம் படுறது, இந்த மாதிரி நிறைய தீய குணங்கள்லாம் நமக்குள்ள இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அதிகமாயிரும். இந்த அகங்காரம் ரொம்ப அதிகமா ஆச்சுனாதான் நம்ம கோபம் படுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பான வார்த்தைகளை சொல்லி ஒருத்தரை புண்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆனா எப்போ நம்ம வந்து ஆன்மீக ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிறோமோ அப்போ நமக்குள்ள நிறைய சாத்விக குணங்கள்லாம் வளரும். இந்த சாத்விக குணங்கள் வளர்ந்ததுன்னா நமக்குள்ள வந்து சமிக்கிறது, ஒருத்தரை மன்னிக்கிறது, கருணையை காட்டுறது, ஒருத்தருக்கு சகாயம் பண்றது, எவ்வளவு முடியுமோ ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு அந்த பாவம் வருது பத்திலா. இப்ப ஆன்மீக ஆரோக்கியம் இல்லாதவா, பகவானை நோக்கி இல்லாதவா, இல்ல பக்தி மார்க்கத்துல இல்லாதவா பாருங்க, அவ வந்து எவ்வளவு முடியுமோ அவளுக்கு எல்லாம் கொடுக்கணும், அவளுக்கு எல்லாம் சௌரியங்கள் கொடுக்கணும், அவளை கவனிக்கணும் அப்படின்னு தான் அவ நினைச்சுப்பாளே தவிர, ஆனா ஆன்மீக ஆரோக்கியம் இருக்கிறவா என்ன நினைச்சுப்பானா, நம்ம எவ்வளவு முடியுமோ இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம எவ்வளவு முடியுமோ இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். இந்த பாவங்கள் தான் அவளுக்குள்ள வளரும். ஆன்மீக ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா சகிப்புத்தன்மையும் வளரும். இப்போ ஒருத்தர் வந்து உங்களை ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பேசுறா, வார்த்தைகளால புண்படுத்துறானே வச்சுக்கோங்களேன், பக்தி மார்க்கத்துல இருக்கிறவா வந்து அவள் உடனே ரியாக்டே பண்ண மாட்டான். அவ பொறுமையா சாந்தமா இருந்து அவ பேச்ச கேட்டுட்டு வெறும் ஒரு சின்ன ஒரு புன்சிரிப்பாலேயே அவ சிரிச்சுட்டு போயிடுவா. அந்த சிரிப்பே அவளோட கோபத்தை, எதிர இருக்கிற மனுஷன் எவ்வளவு புண்படுத்துற மாதிரி பேசியிருந்தானோ அந்த மனுஷனோட மனசையே மாத்திருது அவளோட பிஹேவியர். இந்த பிஹேவியர் எப்படி இவ்வளவு சாத்வீகமா வருது பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஆரோக்கியம்னாலதான் வருது, ஸ்பிரிச்சுவாலிட்டினாலதான் வருது. இந்த குணங்கள்லாம், நல்ல குணங்கள்லாம், சாத்விக குணங்கள்லாம் வளர்றதுக்கு காரணமே ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். எப்ப இந்த குணங்கள்லாம் வருதோ அப்போ நம்ம வந்து வீட்டிலேயே குடும்பத்துக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு கேட்டுக்கிற சகிப்புத்தன்மை ஆட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகளை புரிஞ்சுக்கிற சக்தி ஆட்டும், இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறதாட்டும், அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதாட்டும், விட்டு கொடுக்கறதாட்டும், இந்த மாதிரி பாவங்கள், மன்னிக்கிற பாவங்கள் ஆட்டும், இந்த எல்லா பாவங்களுமே அப்பதான் வளரும் நமக்குள்ள. சோ ஆன்மீக ஆரோக்கியம், பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த பவர் கொடுக்கறதே அவர் தான். ஏன்னா ஆன்மீக ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு சொல்லியே கொடுக்கறது என்னதுன்னா, நம்ம ஆத்மா, இந்த சரீரம் கிடையாது, நம்ம பகவானுடைய அம்சம், நம்ம வாழ்க்கையோட லட்சியம் என்ன, நம்ம எதுக்கு இந்த உலகத்துல திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கோம், எந்த விஷயத்துக்காக வரும்? கல்யாணம் பண்ணிக்க, குழந்தை பெத்துக்க, படிக்க, வேலை பார்க்க, சம்பாதிக்க, வீடு காரு அப்படின்னு வாங்கி சேர்த்து வச்சுக்க, இதுக்காகவா வரும்? கண்டிப்பா கிடையாது. நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம் என்னது, எதுக்காக நம்ம இந்த வந்திருக்கோம், இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறதே நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான், ஆன்மீக ஆரோக்கியம் தான். இது எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. அதனால்தான் எல்லாத்தோட டாப் ப்ரையாரிட்டியில இந்த ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறது. திருப்பியும் இந்த வார்த்தையும் அதுக்குதான் சொல்றது, பகவானை நோக்கி இருக்கணும், பகவானை நோக்கி இருக்கணும்னு. ஏன் இந்த வார்த்தையை திருப்பியும் சொல்றோம், பகவானை நோக்கி இருக்கணும்னா, ஏன்னா பகவான் தான் கொடுத்திருக்காரு இந்த குடும்பம், சொந்தம், பந்தம், வீடு எல்லாமே அவர் கொடுத்ததுதான் நம்மளுக்கு. எப்பவுமே நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வரைச்சி இது எல்லாத்தையும் எடுத்துட்டா வந்திருக்கும்? கண்டிப்பா கிடையாது.
இது எல்லாமே அவர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. எப்போ நம்ம பக்தி பாவத்தை நிறைய வளர்த்துக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு இந்த விஷயம் புரியும். நம்மளுக்கு பகவான் புருஷன் ரூபத்துல இருக்கார், குழந்தை ரூபத்துல பகவான் நம்ம கூட இருக்கார், மாமனார் மாமியார் ரூபத்துல பகவான் நம்ம கூட இருக்கார், அம்மா அப்பா ரூபத்துல பகவான் நம்ம கூட இருக்கார். ஸோ நம்ம பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லாருக்கும் நிறைய சேவை செய்யணும், நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இந்த பாவமே நம்மளுக்கு பகவானை நோக்கி இருந்தாதான் வரும். பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்டாதான் வரும் நம்மளுக்கு. ஸோ பகவான் தான் இந்த சக்தியே நம்மளுக்கு கொடுக்கற. ஏன்னா அவர் கொடுத்த குடும்பம் தானே இது. ஸோ அவரை தானே நம்ம சந்தோஷப்படுத்தணும். அதுதான் நம்மளோட லட்சியமே, வாழ்க்கையோட லட்சியமே. ஸோ நம்ம குடும்பம் நம்மளோட லட்சியம் இல்லாம, நம்ம வீடு நம்ம லட்சியம் இல்லாம, குடும்பத்துல இருந்துட்டே பகவானை நோக்கி போறதுதான் நம்ம எல்லாரோட லட்சியமும் இருக்கணும். குடும்பத்துல இருந்துட்டே பகவானை நோக்கி போறதுதான் நம்ம எல்லாரோட லட்சியம் இருக்கணும். இதுக்கு நம்ம ஒருத்தருக்கு சகாயம் பண்ணிட்டு, உதவி பண்ணிட்டு, ஒருத்தருக்கு விஷயத்தை கேட்டுண்டு பேசிண்டு பொறுமையா இருந்துட்டு பகவானோட விஷயங்கள் எல்லாம் கேட்டுண்டு டெய்லி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு டெய்லி பகவானோட கதைகளை கேட்டுண்டு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியை டெய்லி நம்ம எப்படி வாழ்க்கையில மிச்ச விஷயத்துக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்கறோமோ அது மாதிரி இந்த விஷயத்தையும் டாப் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நம்மளோட குடும்ப ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாத்தோட டாப் ப்ரையாரிட்டி என்னது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். கிரந்தம் புராணங்களே ஓபன் பண்ணி பார்த்தேன், அதையே படிச்சு பார்த்தேன்னா அதுலயும் அதுதான் சொல்லியிருக்காரு. முக்கியமா என்ன சொல்லியிருக்காரு அதுலயே, நம்ம இந்த சரீரம் கிடையாது, நம்ம ஆத்மா. ஆத்மாவோட சந்தோஷம் பகவானிடத்தில் தான் இருக்கே தவிர மிச்சம் எந்த விஷயத்திலயுமே கிடையாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கதைகள் ஆட்டம் கிரந்தங்களே ஆட்டம் படிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும். முக்கியமா இந்த மாதிரி சத்சங்கங்களை கண்டிப்பா நம்ம கேட்டுட்டு இருக்கணும். இந்த சத்சங்கங்கள்லாம் நம்ம எவ்வளவு கேட்டுட்டு இருப்போமோ நம்ம புத்தியும் திவ்யமாகும், நம்ம மனசும் திவ்யமாகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க, உங்களோட தெரிஞ்சவாளுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. जय जय श्री राधे, 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 जय राधे जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय राधे जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे.